நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற அளவு தான் நம்ம வீட்டில் இப்போது சுண்டைக்காயெல்லாம் விளைஞ்சி நிற்குது. சுண்டைக்காய் செடி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பொதன்னு ஒரு புதர் மாதிரி ஆயிடுச்சு. இது 4 மாத செடி தான் அப்படின்னா கண்டிப்பாக நம்பவே முடியாது. ஆனால் இது 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பழம் விதை அந்த இடத்துல போட்டு அது மூலிமா வந்த விதை இது. மொத்தம் 3 செடி இருக்குது இந்த இடத்துல. 3 செடி தான் இருக்குது. ஆனால் ஒரு 3 செடி இருக்கிற மாதிரியே இல்லை. ஏதோ ஒரு நிறைய செடிகள் இருக்கிற மாதிரி இருக்குது. காய்கள் மொத்தம் நிறையா இருக்குது. கொத்து கொத்தாக இவ்வளோ காய்கள் பிடிக்கும். இவ்வளோ பெருசாக அந்த செடி வளரும்னே தெரியல. தெரியாமல் இந்த இடத்துல வச்சிட்டோம். பின்னாடி ஃப்ரீயாக இருக்கிற இடத்துல வச்சுருந்தா கரெக்டாக இருந்துருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல நிறைய கீரை விதைகளும் அப்புறம் ரோஸ் செடி எல்லாம் போட்டு நட்டு வச்சுருக்கோம். அந்த இடத்துல இதை நட்டதுனால இப்போ என்னாச்சுன்னா அதுக்கு அடியில் இருக்கிற செடிலாம் பெருசாக வளரல. இந்த செடி பெருசாகி நிழல் கட்டிட்டதுனால கீழே இருக்கிற செடிலாம் அப்படியே வளர்ச்சி நின்றுடுச்சு. ஆனால் இதோட வளர்ச்சி அசுர வளர்ச்சி அப்படின்ற மாதிரி சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள். வளர்ந்தது மட்டும் இல்லாத காய் பாருங்கள் எவ்வளோ அழகாக பிடிச்சிருக்குன்னு. நல்லா குட்டி குட்டியாக மணிகள் மாதிரி நல்லா அழகாக இருக்குது. ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுமா பாருங்க. சுண்டைக்காய் சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகள் சொல்கிறாங்க. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் சொல்கிறாங்க இதில். ஆனால் இது வரைக்கும் நான் சுண்டைக்காய் குழம்பு செஞ்சதே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்யலான்னு சொல்லிட்டு எல்லாம் பறிச்சிட்ருக்கேன். நிறைய பேர்கிட்ட டிப்ஸ் கேட்டு வச்சுருக்கேன் எப்படி செய்யலான்ட்டு. சுண்டைக்காயில் பல குழம்பு சொல்கிறாங்க. சுண்டைக்காய் காரக்குழம்பு, சுண்டைக்காய் வத்த குழம்பு, சுண்டைக்காய் மோர் குழம்புன்னு. நாம் இதில் ஏதாவது ஒரு குழம்பு ஒழுங்காக வச்சிட்டாவே போதும் தான். காய்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. சுற்றி சுற்றி பறிச்சிட்ருக்கோம். இதில் என்ன ஒன்றுனா முள் செடி இது. பார்த்து பறிக்கணும், இல்லைன்னா கையெல்லாம் கிழிச்சு விட்டுருது. கொத்து கொத்தாக காய்ங்க. இவ்வளோ காய் கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இது மட்டுமே இல்லை, இன்னும் காய்கள் இருக்குது. இது ஒரு 2 டைம் குழம்பு செய்கிற மாதிரி தான் காய்கள் இப்போதைக்கு பறிச்சிருக்கோம். இருக்கிற காயெல்லாம் அறுத்தா ஒரு 10 டைமுக்கு குழம்பு செய்யலாம். அந்தளவுக்கு காய்கள் பிடிச்சிருக்கு. சரி வேறு யாராவது கேட்டால் பறித்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம். இதில் என்னென்னா பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும் நல்ல ஒரு செண்டு மாதிரி இருக்குது. இதில் ஒரு 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 சென்ட்லேயே ஒரு 30 காய் இருக்குன்னா அதில் ஒரு 15 காய் நல்லா பெருசாக இருக்குது, 15 காய் குட்டியாக இருக்குது. அதனால் ஒரு சிலதெல்லாம் பெருங்காயாக இருக்கிறதா பார்த்து பறித்து எடுத்தாச்சு. ஒரு சிலதெல்லாம் அப்படியே கொத்தோடையே பறிச்சாச்சு. பாருங்கள், இதெல்லாம் அப்படியே விட்டுட்டோம். வேறு யாராவது கேட்டால் பறிச்சிக்கலாம், இல்லைன்னா இன்னும் ஒரு 2-3 நாள் விட்டு பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சுற்றி சுற்றி எங்கே பார்த்தாலையும் ஃபுல்லாக சுண்டைக்காயாக தாங்க இருக்குது. சுண்டைக்காய் செடி பார்த்துருக்கேன், ஆனால் இவ்வளோ காய் விடுமான்னு பார்த்ததில்ல. அதுவும் நம்மளே ஒரு செடி வச்சு அதுலேருந்து இவ்வளோ காய்கள் பார்க்கும்போது உண்மையே ரொம்ப சந்தோஷந்தான். காய்கள் இருக்கிறதோடு இல்லாமல் நிறைய பூக்களும் தனியாக செப்பரேட்டாக வந்துகிட்டே இருக்குது.
ஒரு கிளை ஆரம்பிக்குதுன்னா அதோட அடியிலிருந்தே காய்கள் ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி வந்து போதும் போதுங்கிற அளவு காய்கள் பறித்து எடுத்தாச்சு. பாருங்கள் நீங்களே எவ்வளோ காய்கள் பறித்து எடுத்துருக்கோன்ட்டு. எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதை. எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஒரு பூச்செண்டு மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஏதோ ஒரு பச்சை கலர் பூச்செண்டு பார்க்குற மாதிரி. அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்று ஒன்றா பிரித்து போட்டு இவ்வளோ காய்கள் கிடைச்சது. ஒரு 2 நேரம் சமைக்கலாம். உண்மையை சொன்னால் இவ்வளோ காய் எதிர்பார்க்கலைங்க. நன்றி. பாய்.